கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு பணி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்த ஒரு குடும்பத்திற்கு அண்மையில் கரூர் சென்ற முதலமைச்சர் விஜய் அரசு பணிக்கான ஆணையை 32 பேருக்கு வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அரசு பணி வழங்கிய அரசாணையை ஐகோர்ட் மதுரை கிளை ரத்து செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. ஏற்கனவே ஐகோர்ட் மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இறுதி முடிவு கோர்ட்டின் உத்தரவின் கீழ் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது அரசு பணிக்கான ஆணையை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன், மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில நிர்வாகி சீனி அகமது, திண்டுக்கல் வேடசந்தூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் ஆகியோர். ஐயோ டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அந்த அரசு பணி வழங்கப்பட்டது ஏற்கத்தக்கதல்ல. ஆகவே அதனை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர். வெரி குட், பிரில்லியன்ட். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதுபோல படித்துவிட்டு அரசு பணிக்காக காத்திருக்கிறார்கள். சுமார் 39 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிக்கிறார்கள். 20 லட்சம் பேர் ஏறத்தாழ ஒவ்வொரு தேர்வுக்கும் விண்ணப்பித்து வருகிறார்கள். இந்த சூழலில் இவ்வாறு அவர்களுக்கு அரசு பணி வழங்குவது ஏற்கத்தக்கதல்ல. ஒருவேளை அவ்வாறு அரசு பணி வழங்க வேண்டும் என்றாலும் அரசாணையை பின்பற்ற வேண்டும் அல்லது புதிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிருக்கூடாது. ஏற்கனவே இது போன்ற சில சம்பவங்களில் கருணை பணி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கில் மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பணி வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு விட்டாங்க. சிவகாசியில் அடிக்கடி வெடிவிபத்து நிகழும் சூழலில் அவர்கள் அரசு பணி கோரினால் என்ன செய்வது என்ற கேள்வியை எழுப்பிய நீதிபதிகள், நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இது போல சம்பவங்களில் பாதிக்கப்படுபவர்களின் குடும்பத்திற்கு திறன் வளர் பயிற்சிகளை வழங்கி பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பத்திற்கு உதவலாம். இவ்வாறு பணி வழங்குவதை விட அது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. அதே போல இந்த வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதாரண பணி வழங்குவதாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எந்த பணியையும் சாதாரண பணி என கூறிவிட இயலாது. அது ஒருவரின் குடும்பத்திற்கு உதவும் பணியே. எனவே கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கிய அரசாணை ரத்து செய்யப்படுகிறது.